Welcome to Electrical Brains. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து மல்டிபைட் அடிஷன் ஆஃப் 8051. அதாவது 8051ங்கிற அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் வந்து எப்படி மல்டிபைட் அடிஷன் யூஸ் பண்ணி எழுத போறோங்கிறது தான் பார்க்க போறோம். நார்மலா 8 பிட் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இது வந்து மல்டிபைட். We all know that மல்டிபைட்னாலே என்னது நிறைய பைட்ஸ் இருக்கும். 1 byte equal to 8 bits. ஸோ நம்மளுக்கு வந்து மல்டிபைட்டிங் வந்து மோர் நம்பர் ஆஃப் பைட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நாட் ஒன்லி 1 byte, 2 byte இருக்கலாம், 3 bytes இருக்கலாம். எவ்வளோ பைட்ஸ் பண்ணால் என்ன பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் அ மல்டிபைட் அடிஷன். ஸோ இது வாட் இஸ் மல்டிபைட்னு சொல்கிறேன். சொன்னதுக்கு அப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். வாட் இஸ் மல்டிபைட் அடிஷன். மல்டிபைட் அடிஷன் அப்படின்னா, அதாவது இப்போ வந்து எனக்கு நான் அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறேன், 2 நம்பரை ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணும்போது எனக்கு இப்போ வந்து கேரி வந்து வருது அப்படின்னா, அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ என்னோட நெக்ஸ்ட் அடிஷன் கூட அது வந்து 1 வந்து என்ன ஆகிக்கணும், ஆட் ஆகிக்கணும். ஸோ ஒன்ஸ் கேரி வந்துட்டு அப்படின்னா, ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டில் வந்து ஒரு ஃப்ளாக் இருக்கு இல்லையா, கேரி ஃப்ளாக்னு. ஸோ அந்த ஃப்ளாக் வந்து 1ன்னு செட் ஆயிரும். இப்போ எனக்கு வந்து நான் அடிஷன் பண்ணிட்டு இருக்கேன், பண்ணும்போது எனக்கு எந்த கேரியுமே வரல அப்படின்னா அந்த கேரி ஃபிளாக் வந்து எப்படி இருக்கும், 0ன்னு செட் ஆயிரும். ஓகே, ஸோ வந்து எப்பவுமே மல்டிபைட் அடிஷன் ப்ரோக்ராம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும் அப்படின்னா, இந்த கேரி ஃபிளாக் வந்து கிளியர் பண்ணி விட்டுறணும். அதாவது ரீசெட் பண்ணிக்கணும் 0 இஃப் இன்கேஸ் கேரி வந்துச்சுன்னா இட் வில் கெட் இன்க்ரிமெண்டட். ஸோ 0 1ன்னு மாறிடும். இப்போ அதில் வந்து எனக்கு கேரி எதுவுமே வரலன்னா இட் வில் பி இன் 0 ஓகே, இப்போ அதே மாதிரி கேரி ஃபிளாக் வந்து இப்படி செட் ஆகும். அதே மாதிரி இப்போ நான் வந்து 2 நம்பரை ஆட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து ஒரு 2 8-bit நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. 10000000. இது வந்து நம்மளுக்கு டெசிமல் எழுதுன்னா இது வந்து 8. ஓகே, இஸ் 80. அண்ட் இது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா 81. ஓகே, ஸோ பாருங்க 0 + 1 1, 0 + 0 0, 0 + 0 0, 0 + 0 0, and again 0 + 0 0, 0 + 0 0, 0 + 0 0, 1 + 1 10. ஸோ எனக்கு வந்து 8 பிட்ஸ் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், 8051ல நான் வந்து அலோவ் பண்ண முடியும். ஸோ இந்த லாஸ்ட் பிட் வந்து என்னவாயிரும், கேரியா போயிடும். ஓகே, ஸோ ஒன்ஸ் இப்போ வந்து கேரி எனக்கு கிடைச்சிட்டு இல்லையா, இப்போ இதில் எனக்கு கேரி இருக்கு அப்படின்னா என்னோட ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் பண்ணது என்னவா இருக்கும், 1ன்னு இருக்கும். ஓகே, தட் இஸ் கேரி ஃபிளாக் இஸ் செட். இது வந்து இப்போ நான் வந்து ஒவ்வொரு அடிஷன் பண்ணும்போது இது வந்து என்ன பண்ணிக்கலாம், செட்டும் பண்ணிக்கலாம், கிளியரும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து 2 நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து இன்னொரு நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ 82ன்னு அடுத்த ஒரு இன்புட் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இன்புட் வந்து 83ன்னு கொடுக்குறேன். எனக்கு இப்போ வந்து என்ன இருக்கு, கேரி ஃபிளாக் செட் ஆயிருக்கு. கேரி ஃபிளாக் செட் ஆயிருக்கு அப்படின்னா இப்போ நான் வந்து ஆட் சீன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா தட் இஸ் ஆட் வித் கேரி. ஆட் வித் கேரி அப்படின்னா இப்போ எனக்கு வந்து இதுல கேரி ஜென்ரேட்டா இருக்கு இல்லையா, ஸோ இந்த கேரியோட சேர்த்து இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அப்போ கேரியோட சேர்த்து ஆட் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகே, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் நம்பர், 80 இஸ் ஃபர்ஸ்ட் நம்பர், 81 வந்து செகண்ட் நம்பர், 82 வந்து என்ன நம்பர், தேர்ட் நம்பர். ஸோ இந்த தேர்ட் நம்பர் தான் என்ன ஆகும் அப்படின்னா இட் கெட்ஸ் இன்க்ரிமெண்டட் பை 1. ஓகே, இப்போ இந்த 2ன்னு இருக்கிறது வந்து என்னவா மாறிடும், 3ன்னு மாறிடும், 83. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறேன் அப்படின்னா 83 + 83க்கு தான் என்ன பண்ணுவேன், அடிஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவேன். தட் இஸ் ஆட் வித் கேரி. நான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா மட்டும் தான் என்ன ஆகும், இது வந்து ஆட் வித் கேரி வச்சு அடிஷன் பண்ணும், இல்லைன்னா பண்ணாது. ஓகே, அதான் யூசிங் த ஆட் வித் கேரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அலோஸ் மல்டிபைட் அடிஷன் ஆஃப் எனி பைட் லென்த். ஸோ எந்த பைட் லென்த் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் கால்ட் அஸ் அ மல்டிபைட் அடிஷன். ஓகே, now we can let into the program. See, இது வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன், ப்ரோக்ராம் ஆஃப் 8051. ஸோ இதுல இருந்து வித் கேரிக்கும் நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், வித்வுட் கேரிக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வித் கேரி பார்ப்போம். வித் கேரிக்கு வந்து நான் 2 இன்புட் கொடுத்துருக்கேன். ஓகே, B2ன்னு ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன், 96ன்னு ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன், நெக்ஸ்ட் வந்து ABBC. ஸோ மொத்தம் 4 இன்புட் வச்சு நான் அந்த அடிஷன் வந்து பண்ண போறேன். 4 இன்புட்டையும் வந்து எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, 4 நம்பர்ஸையும் வந்து ரேண்டமா ஆட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 நம்பர் கொடுக்கறது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அடிஷன் செட் ஆயிரும், நெக்ஸ்ட் 2 நம்பர்ஸ் வந்து நெக்ஸ்ட் செட் அடிஷன் ஆயிரும். ஸோ இது வந்து 1 செட் ஆஃப் அடிஷன், இது வந்து இன்னொரு செட் ஆஃப் அடிஷன்.
இப்போ B296 அப்படின்னா we all know that நம்ம வந்து என்ன கோட்ல எழுத போறோம், ஹெக்ஸா கோட்ல மட்டும் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இன்புட் வந்து கொடுக்க முடியும். ஸோ ஹெக்ஸா கோட்ல நான் வந்து இன்புட் கொடுக்குறேன். இந்த ஹெக்ஸா கோட் இன்புட்டை வந்து என்னோட 8051க்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா ஹெக்ஸா கோட் வந்து அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ அது வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஹெக்ஸா கோடை வந்து பைனரி கோடா என்ன பண்ணிக்கணும், சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ பைனரி கோடா சேஞ்ச் பண்ணும்போது இது வந்து we all know that how to write a binary number. ஸோ இப்போ B அப்படின்னா ஹெக்ஸால வந்து A வந்து என்னது 10, B வந்து 11, C வந்து 12. ஸோ எப்படி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப் டு F வந்து என்னது 15. இடையில இருக்கிற Dயும் Eயும் வந்து என்னது 13 and 14. ஸோ B வந்து 12. 12க்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் பைனரி நம்பர் எழுதணும் 1011. நெக்ஸ்ட் பண்ணு 2. 2க்கு வந்து எப்படி எழுதணும் 0010. அது மாதிரி 9க்கு செப்பரேட்டா எழுதணும், 6க்கு செப்பரேட்டா எழுதணும். ஒன்ஸ் நம்ம வந்து பைனரி நம்பர்ஸ் எழுதுனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். பைனரி எடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ இதுல கேரி வந்துச்சு அப்படின்னா அதை செப்பரேட்டா எடுத்துக்கோங்க. இதுல வந்து இப்போ எனக்கு கேரி வந்திருக்கு. ஓகே, ஸோ 0100 வந்து என்னது வேல்யூ ஆஃப் 4, 1000 வந்து என்னது வேல்யூ ஆஃப் 8. ஸோ அதை எடுத்துட்டு இப்போ எனக்கு வந்து கேரி வந்திருக்கு இல்லையா, நான் இதுல வந்து இப்போ எத்தனை இன்புட் கொடுத்துருக்கேன், 4 இன்புட் கொடுக்க போறேன். ஸோ என்னோட தேர்ட் இன்புட் கூட இது வந்து என்னவாயிரும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆயிரும். இந்த கேரி வந்து என்ன ஆயிரும், தேர்ட் இன்புட் கூட சேர்ந்து இன்க்ரிமெண்ட் ஆயிரும். அப்போ AB + 1, AB + 1 அப்படின்னா இதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னது AC. ஸோ இந்த B வந்து என்னவாயிரும் 1 இன்க்ரிமெண்ட் ஆகி ACன்னு வந்துடும். ஸோ அப்போ வந்து நெக்ஸ்ட் இதுக்கு செப்பரேட்டான எழுதணும், பைனரி நம்பர் எழுதணும், ஏக்கு செப்பரேட்டா எழுதணும், சிக்கு செப்பரேட்டா எழுதணும், அகைன் பிக்கு செப்பரேட்டா எழுதணும், சிக்கு செப்பரேட்டா எழுதணும். ஸோ அப்படி எழுதி ஆட் பண்ணும்போது எனக்கு ஒரு நம்பர்ஸ் கிடைக்கும் இல்லையா, அடிஷன் பண்ணும்போது 68ன்னு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. இதுல என்ன ஆயிருக்கு, கேரி ஜென்ரேட் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஒரு இன்புட் இன்னும் கண்டினியூ பண்றேன் அப்படின்னா அந்த இன்புட்ல இருந்து என்ன பண்ணிக்கலாம், அகைன் கேரியோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் இன்புட் வந்து இதுல கண்டினியூ பண்ணல, நான் வந்து ஜஸ்ட் 4 இன்புட்ஸ் மட்டும் தான் இதுல கொடுக்குறேன். ஸோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். எனக்கு ரிசல்ட் வந்து கேரி 1ன்னு செட் ஆயிரும். அப்போ என்னோட ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட் வந்து எப்படி இருக்கும், 1ன்னு செட் ஆயிரும். இப்போ எனக்கு கேரி வரல அப்படின்னா என்னோட ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட் வந்து எப்படி இருக்கும், 00ன்னு ஃபிளாக் செட் ஆயிரும். இது வந்து வித் கேரிக்குள்ள எக்ஸாம்பிள். இப்போ வித்வுட் கேரி அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்மால் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், 01, 03, 04, 02 4 இன்புட் கொடுத்துருக்கேன். ஸோ 01 + 03 வந்து 04, 04 + 02 06. ஸோ இதுல வந்து எனக்கு கேரி இல்லை, தட் இஸ் 00. ஸோ வித் கேரினாலும் சரி வித்வுட் கேரினாலும் சரி என்னோட நம்பர்ஸ் வந்து ஹெக்ஸா கோட்ல தான் நான் வந்து 8051க்கு கொடுக்க முடியும். ஹெக்ஸா கோட்ல கொடுக்குற நம்பர்ஸ் வந்து எகெயின் என்ன பண்ணணும், பைனரியா சேஞ்ச் பண்ணி தான் என்னோட ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஹெக்ஸா கோட்ல வச்சு என்ன பண்ண முடியாது, எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஓகே, திஸ் இஸ் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் மல்டிபிள் அடிஷன் யூசிங் கேரி அண்ட் வித்வுட் கேரி. Now let's go into the program. First வந்து எப்பவுமே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது அசம்பிளர் டைரக்டிவ் கொடுக்கணும். அதாவது என்ன அட்ரஸ் லொகேஷன்ல நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு கொடுக்கணும். தட் இஸ் டு செட் த ஆரிஜின். ORGங்கிறது வந்து என்னது, செட் த ஆரிஜின். இப்போ நான் வந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா 8000ங்கிற ஒரு அட்ரஸ் லொகேஷன்ல இருந்து என்னோட ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் ஒன்ஸ் வந்து ORG 8000 கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோட டேட்டா பாயிண்டர்ல இருந்து டைரக்டா எங்க போயிடும் அப்படின்னா 8000ங்கிற அட்ரஸ் லொகேஷன்ல பாயிண்டர் போயிடும். ஓகே, ஸோ 8000 செட் ஆயிரும். செட் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இதுல வந்து கண்டிப்பா எனக்கு ஒரு கேரி வந்து ஜென்ரேட் ஆகும். ஒன்னு 1 இருக்கலாம் இல்ல 0 இருக்கலாம். ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணிக்கணும், கேரி ஃபிளாக் வந்து என்ன பண்ணிக்கணும், கிளியர் பண்ணிக்கணும். தட் இஸ் CLR-C. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட ரிஜிஸ்டர் வந்து ரீசெட் பண்ண போறேன். ஏன்னா இந்த ரிஜிஸ்டர்ல தான் என்ன ஆக போகுது அப்படின்னா என்னோட கேரி வந்து இன்க்ரிமெண்ட் ஆக போகுது. இப்போ இன்கேஸ் எனக்கு கேரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ரிஜிஸ்டர் R0 வந்து என்ன ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் நான் இனிஷியலைஸ் பண்ற டேட்டா வந்து என்னது 00ன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு கேரி வந்துச்சு அப்படின்னா இது இன்க்ரிமெண்ட் ஆகி 01ன்னு மாறும். அதை வந்து எனக்கு அவுட்புட்டா கொடுக்கும். இல்லை அப்படின்னா இந்த 00வே என்ன இருக்கும், எனக்கு அவுட்புட்டா ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து இப்போ இன்புட் கொடுக்க போறேன் இல்லையா, அந்த இன்புட்டை ஸ்டோர் பண்றதுக்கு எனக்கு ஒரு லொகேஷன் வேணும். சாரி, அந்த இன்புட்டுக்குள்ள அவுட்புட்டை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு லொகேஷன் வேணும். ஸோ அதுக்கு ஒரு அட்ரஸ் லொகேஷன் கொடுக்க போறேன். அதாவது ப்ரோக்ராம் வந்து நான் ஒரு அட்ரஸ் லொகேஷன்ல கொடுப்பேன். அந்த ப்ரோக்ராம்குள்ள அட்ரஸ் லொகேஷன்ல என்ன பண்ண முடியாது, அவுட்புட்டை ஸ்டோர் பண்ண முடியாது. அவுட்புட்டுக்கு வேற ஒரு லொகேஷன் தான் கொடுக்கணும். ஸோ அப்போ நான் வந்து என்ன லொகேஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம். சின்ஸ் திஸ் 8051 நான் வந்து 8500ன்னு ஒரு அட்ரஸ் லொகேஷனை கொடுக்கேன். இந்த ஹெச் வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் அ ஹெக்ஸாடெசிமல், இண்டிகேஷன் ஆஃப் ஹெக்ஸாடெசிமல். ஸோ நான் 8500ன்னு ஒரு லொகேஷன் கொடுக்க போறேன்.
எதுல கொடுக்க போறேன் அப்படின்னா டேட்டா பாயிண்டர்ல தான் அதை கொடுக்க முடியும். ஏன்னா என்னோட அவுட்புட் எல்லாமே எதுல ஸ்டோர் ஆக போகுது, டேட்டா பாயிண்டர்ல தான் ஸ்டோர் ஆக போகுது. ஸோ நான் இப்போ 8500 கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோட பாயிண்ட்ல நேரம் எங்க போயிடும், 8500க்கு போயிடும். ஸோ இங்கேருந்து என்ன ஆகும், என்னோட அவுட்புட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட இன்புட் வந்து என்ன இன்புட் சொன்னேன், B2. ஸோ மூவ் A, #B2 H. என்னது ஹெக்ஸாடெசிமல்ல கொடுக்கேன். ஒரு நம்பர் மட்டும் வச்சு ஆட் பண்ண முடியாது. ஸோ இன்னொரு நம்பர் வேணும் இல்லையா, இன்னொரு நம்பருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன கொடுக்க போறேன், ஆட்னு கொடுக்க போறேன். நான் என்ன பண்ண போறேன், அடிஷன் தான் பண்ண போறேன். ஸோ ஆட் A, #96H கொடுத்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அக்யூமுலேட்டர்ல ஒரு டேட்டா இருக்கு, அந்த டேட்டா வந்து என்னது B2. அந்த அக்யூமுலேட்டர்ல இருக்க ஒரு டேட்டாவையும் இப்ப நான் ரெண்டாவதா கொடுத்திருக்க ஒரு டேட்டாவையும் என்ன பண்ண சொல்ல போறேன், ஆட் பண்ண போறேன். தட் இஸ் B2 + 96. ஓகே, அதுதான் என்னது B2 + 96. அதை ஆட் பண்ணி எனக்கு ஒரு அவுட்புட் வரும் இல்லையா, அந்த அவுட்புட்டை வந்து எதுல ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கேன்னா 8500. ஓகே, ஸோ அப்போ எனக்கு இதுல கிடைக்கிற அவுட்புட் வந்து டிஃபால்ட்டா எதுல ஸ்டோர் ஆகும் அப்படின்னா அக்யூமுலேட்டர்ல தான் ஸ்டோர் ஆகும். ஓகே, மூவ் X DPTR, A அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு டிஃபால்ட்டா எனக்கு கிடைக்கிற இந்த 48ங்கிறது வந்து எதுல ஸ்டோர் ஆகும், அக்யூமுலேட்டர்ல ஸ்டோர் ஆகும். அக்யூமுலேட்டர்ல இருக்கிறத நான் டேட்டா பாயிண்டருக்கு மூவ் பண்ணா மட்டும் தான் என்ன ஆகும், டேட்டா பாயிண்டருக்கு மூவ் ஆகும். ஸோ அப்ப அதை மூவ் பண்ணும்போது அந்த டேட்டா பாயிண்டருக்கு ஒரு மெமரி லொகேஷன் கொடுக்கணும். அப்படின்னா மட்டும் தான் என்ன ஆகும், அது அந்த மெமரி லொகேஷன்ல போய் கிடைக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் அக்யூமுலேட்டர்ல ஸ்டோர் ஆக போட்ட இந்த 48 நான் ஃபர்ஸ்ட் என்ன டேட்டா பாயிண்டர்ல மூவ் பண்ண போறேன். என்னோட டேட்டா பாயிண்டரோட அட்ரஸ் லொகேஷன் என்னது 8500. ஸோ அப்போ இந்த 8500ல போய் என்ன அவுட்புட் கிடைக்கும், 48ங்கிற ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும். சரியா? இது வந்து எது ரெண்டுத்துக்குள்ளது, ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்குள்ள அவுட்புட், B2க்கும் 96க்குள்ள அவுட்புட். இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போறேன், இன்னும் 2 இன்புட் கொடுக்க போறேன். இன்னொரு 2 இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ அதுக்கும் எனக்கு ஒரு அவுட்புட் வரும் இல்லையா, அதுக்கு நான் வந்து இன்னொருத்தர புதுசா என்ன பண்ண வேண்டாம், மெமரி லொகேஷனை டேட்டா பாயிண்டருக்கு கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் இன்க்ரிமெண்ட் டேட்டா பாயிண்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோட டேட்டா பாயிண்டர் வந்து எங்க வந்துடும், 8501ல வந்து வெயிட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் அவுட்புட்டை ஸ்டோர் பண்றதுக்காண்டி. ஸோ திரும்ப இன்புட் நான் வந்து கொடுக்க போறேன். மூவ் A, #ABH ஃபர்ஸ்ட் இன்புட் கொடுக்க போறேன், தேர்ட் இன்புட் கொடுக்க போறேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து இதுல வந்து ஆட் சீன் போட்டிருக்கேன். ஆட் சி வந்து எதுக்கு மென்ஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஆட் வித் கேரி. எனக்கு கேரி இருந்துச்சுன்னா அதை சேர்த்து ஆட் பண்ணு அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நான் அக்யூமுலேட்டருக்கு கொடுக்குறேன். சரி, அப்ப என்ன பண்ணுவோம், இந்த ஏபி கூட என்ன பண்ணுவோம், கேரியை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு இன்னொரு இன்புட் என்னது பிசி. ஸோ அப்ப என்னது ஏசி பிளஸ் பிசி அப்படிங்கிற இன்புட்டை ஆட் பண்ணும். அது ரெண்டையும் ஆட் பண்ணி எனக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும் இல்லையா, அது வந்து டிஃபால்ட்டா எதுல ஸ்டோர் ஆகும், அக்யூமுலேட்டர்ல தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அக்யூமுலேட்டர்ல ஸ்டோர் ஆகிற அவுட்புட் என்னது 68. இந்த அக்யூமுலேட்டர்ல ஸ்டோர் ஆன அவுட்புட்டை அகைன் என்ன பண்ணணும், டேட்டா பாயிண்டருக்கு மூவ் பண்ணணும். ஓகே, ஸோ டேட்டா பாயிண்டருக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா டேட்டா பாயிண்டருக்கு நான் வந்து என்ன லொகேஷன் கொடுத்துருக்கேன், 8500 தான் டேட்டா பாயிண்டரோட இனிஷியல் லொகேஷன். அதுல ஃபர்ஸ்ட் அவுட்புட் ஸ்டோர் ஆயிட்டு அடுத்த அவுட்புட் வந்து இந்த 8501ல ஸ்டோர் ஆகும். இன்க்ரிமெண்ட் டேட்டா பாயிண்டர் அப்படின்னா 500ல இருந்து அடுத்து ஒரு இது என்ன ஆயிரும், இன்க்ரிமெண்ட் ஆயிரும். ஸோ 8501ல இது ரெண்டுத்துக்குள்ள அவுட்புட் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ 8500 வந்து என்னது 68. அதுல இந்த ரெண்டுத்துக்குள்ள அவுட்புட் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, தட் இஸ் அவுட்புட் 1 அண்ட் அவுட்புட் 2. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா டேட்டா பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ண போறேன். எதனால டேட்டா பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா இப்போ எனக்கு கேரி வந்துச்சா வரலையாங்கிறது எனக்கு தெரியணும். ஸோ கேரி இருந்துச்சு அப்படின்னா 1ன்னு ப்ரொடியூஸ் பண்ண போகுது, கேரி இல்லை அப்படின்னா என்ன பண்ண போகுது 00ன்னு ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஓகே, ஸோ 8502ல வந்து என்ன அவுட்புட் வரப்போகுது, கேரிக்குள்ள அவுட்புட் தான் ஜென்ரேட் ஆக போகுது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்கேன் ஜேஎன்சி லூப்னு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இப்போ எனக்கு வந்து இந்த லூப்புங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு லேபிள். ஓகே, ஒரு லேபிள் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதாவது இப்ப எனக்கு கேரி இல்ல அப்படின்னா டைரக்டா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருக்கேன். சரியா? இப்ப ஜேஎன்சி அப்படின்னா ஜம்ப் நோ கேரி, அதோட மீனிங் வந்து என்னது, ஜம்ப் நோ கேரி. ஸோ இப்ப எனக்கு கேரி இல்ல அப்படின்னா டைரக்டா இந்த இது வந்து எங்க வந்துடும், இந்த லூப்புங்கிற லைனுக்கு வந்துடும். லூப்புங்கிற லைன்ல என்ன இருக்கு, மூவ் A, R0ன்னு இருக்கு. சரியா? மூவ் A, R0ன்னு இருக்கு. R0ல வந்து என்ன இருக்கு, 00ன்னு இருக்கு. ஸோ இந்த 00வை அக்யூமுலேட்டருக்கு மூவ் பண்ண நான் சொல்றேன். ஓகே, அதாவது கேரி இல்லை அப்படின்னா என்ன ஆயிரும், R0ல இருக்கிற 00 வந்து அக்யூமுலேட்டருக்கு மூவ் ஆயிரும். அக்யூமுலேட்டர்ல இருந்து அகைன் என்ன பண்ணிக்கலாம், டேட்டா பாயிண்டருக்கு மூவ் பண்ணி என்னோட 8502ல 00 என்ன ஆகும், அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? இல்ல
இப்ப எனக்கு வந்து கேரி இருக்கு அப்படின்னா என்ன ஆகும், இந்த லைன் ஜெனரேட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆர் 0. இன்க்ரிமெண்ட் ஆர் 0 அப்படின்னா இந்த 0 0 வந்து என்ன ஆகும், 1 இன்க்ரிமெண்ட் ஆகி 0 1ன்னு வரும். 0 1 வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன லைன் வரும், இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஜம்ப் கேரி இல்லைன்னா மட்டும் தான் இந்த லைன் ஸ்கிப் ஆகி டைரக்டா இந்த லைனுக்கு வரும். கேரி இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வரிசையா எல்லா லைனுமே எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ரிஜிஸ்டர் R0ல இருந்து அக்யூமுலேட்டருக்கு மூவ் பண்ணும். அக்யூமுலேட்டர்ல இருந்து டேட்டா பாயிண்டருக்கு மூவ் பண்ணிட்டு ஃபைனல் என்ன பண்ண போறேன், என்னோட ப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ண போறேன். ஹால்ட்டுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா என்னோட ப்ரோக்ராம் வந்து ஃபினிஷ் ஆயிட்டுன்னு அர்த்தம். SJMP ஹால்ட்னா ஷார்ட் ஜம்ப் டு ஹால்ட். நெக்ஸ்ட் வந்து எண்ட் அப்படின்னா இதுக்கு மேல என்ன ஆகாது, ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, நான் கொடுத்துருக்க 2 இன்புட்டுக்கு அவுட்புட் கொடுத்து கேரி வச்சு நான் ப்ரோக்ராம் எழுதிருக்கேன். இதே மாதிரி நீங்க வந்து இப்ப வேற இன்புட்ஸ் கொடுக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணிக்கணும், இந்த இன்புட்டை மட்டும் மாத்திக்கலாம். மெமரி லொகேஷன் என்ன லொகேஷன் வேணுமோ அதை மாத்திக்கிடலாம். ஓகே, இது எல்லாமே என்னது இன்புட் சேஞ்ச் பண்றதுக்குள்ள லொகேஷன்ஸ். இதை சேஞ்ச் பண்ணிட்டு உங்களோட அட்ரஸ் லொகேஷன் நீங்க என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிட்டு இதே மாதிரி நீங்க எத்தனை செட் ஆஃப் இன்புட்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ரிப்பீட்டடா என்ன லைன்ஸ் வரும், இந்த லைன்ஸ் மட்டும் தான் வரும். அதாவது இந்த லைனுக்கு முன்னாடியே நீங்க எத்தனை இன்புட் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கிடலாம். ஓகே, திஸ் இஸ் a simple multi-byte addition program. ஓகே, இன்னும் நெக்ஸ்ட் வர லெக்சர் செஷன்ஸ்ல நம்ம வீடியோ செஷன்ஸ்ல இன்னும் நிறைய அடிஷன் சப்ராக்ஷன்ஸ்னா என்ன பார்க்கலாம், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அசெண்டிங் ஆர்டர், ஸ்மாலஸ்ட் அண்ட் சம் ASCII to binary, இது மாதிரி கோட் கன்வர்ஷன்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணலாம் இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.